ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, டே இந்த PLAYit ஆப் வந்து பிசியில் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, கரெக்டாக இன்ஸ்டால் ஆகுது, ஆனால் ரன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு எரர் மாதிரி வருதுடா, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. சரி அப்படி இது இல்லைன்னு என்ன தான் எரர் வருதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கும் அதே எரர் கோட் தான் காமிச்சிது. சரி இதை வேறு எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கலான்னு யோசிக்கும்போது தான் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. எனக்கு ஒரு ஆப்ஷன் தோணுச்சு, அது ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது என்ன ஆப்ஷன்னு நீங்களே பாருங்கள். நார்மலாக அந்த PLAYit ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ அதே மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க காட்டுறேன் பாருங்களேன். ஓப்பன் ஆகலை. இப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு காட்டுறோம். உங்கள் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லோக்கல் டிஸ்க் C ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் 86 அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் PLAYitன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு VC அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரிப்பேர்னு இருக்கும், ஆமாம் ரிப்பேர்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அந்த லோடிங் ஓடும், எஸ்ஆர்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த லோடிங் ஓடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் PLAYitஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், முதல்ல ஓப்பனே ஆகலை, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணலாம், அது கரெக்டாக ப்ளே ஆகும். இல்லை என்னால் பிசிலாம் போய் பார்க்க முடியாதுன்னா அதே அந்த PLAYitஐயே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணோம் வீடியோஸை. இப்போ என்னோடய வீடியோவே ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ தான். ஓகே, இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு எரரும் வரல, எனக்கு கரெக்டாக என்னோடய வீடியோஸ் வந்து ப்ளே ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட பிசியில் PLAYitஐ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராமல் பர்ஃபெக்டாக அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேவா, இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே பாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா இப்போ வீடியோ பாய். இன்னொரு வீடியோ நாளைக்கு